தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளுங்கட்சியான திமுக தனது கூட்டணி மேலாண்மை உத்தியில் மிக தெளிவான ஒரு முடிவை எடுத்துள்ளது. கூட்டணியை விரிவுபடுத்துவோம், ஆனால் தொகுதிகளை குறைக்க மாட்டோம். சமீபத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் 2021 சட்டசபை தேர்தல் போல்தான் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும், கூடுதலாக ஒரு சீட் கூட தர முடியாது, ஆட்சியிலும் பங்கு தர முடியாது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளிடம் திமுக தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. ஆட்சியில் அமைச்சரவை பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் அழுத்தம் தரப்பட்டது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் நேரடியாக திமுக தலைமையுடன் தொடர்பில் இருந்து வருகிறது. திமுக ஏன் இவ்வளவு கராராக இருக்கிறது என்பதற்கு பின்னால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. பாஜகவின் NDA மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்காதது அவர் திமுக பக்கம் சாயக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 தங்களுக்கு 12 முதல் 15 தொகுதிகள் வேண்டும் என்று தேமுதிக கேட்கிறது. உங்களுக்கு ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே தர முடியும், அதற்கு சம்மதம் என்றால் வாருங்கள் என்று திமுக கரார் காட்டும். திமுகவின் இந்த 2021 ஃபார்முலா மற்ற கட்சிகளுக்கு எரிச்சலை ஊட்டினாலும் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அதிமுக பக்கம் போனால் அங்கே ஏற்கனவே பாஜக, பாமக, அமமுக என நெருக்கடி உள்ளது. விஜயுடன் சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு குறித்து உறுதியே இல்லை. எனவே இருப்பதை கொடுத்தால் வாங்கிக் கொள்வோம் என்ற நிலைக்கு கூட்டணி கட்சிகளை தள்ளியுள்ளது திமுகவின் வியூகம். 2026 சட்டமன்ற தேர்தலை தனது வாழ்நாள் சாதனையாக மாற்ற MK ஸ்டாலின் துடிக்கிறார். விஜய் வந்தாலும் அதிமுக வலுப்பெற்றாலும் திராவிட மாடல் கோட்டை அசையாது என்று காட்டுவதற்காக தனது சொந்த கட்சியின் பலத்தை 170 தொகுதிகளில் நிலைநிறுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். தொகுதிகளை தியாகம் செய்ய மறுக்கும் திமுகவின் இந்த பிடிவாதம் வெற்றியை தருமா அல்லது கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியால் பின்னடைவை ஏற்படுத்துமா என்பது இன்னும் சில வாரங்களில் தெரிந்துவிடும். 2026 சட்டமன்ற தேர்தலை தனது வாழ்நாள் சாதனையாக மாற்ற MK ஸ்டாலின் துடிக்கிறார். விஜய் வந்தாலும் அதிமுக வலுப்பெற்றாலும் திராவிட மாடல் கோட்டை அசையாது என்று காட்டுவதற்காக தனது சொந்த கட்சியின் பலத்தை 170 மேல் இடங்களில் நிலைநிறுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். தொகுதிகளை தியாகம் செய்ய மறுக்கும் திமுகவின் இந்த பிடிவாதம் வெற்றியை தருமா அல்லது கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியால் பின்னடைவை ஏற்படுத்துமா என்பதை இன்னும் சில வாரங்களில் தெரிந்துவிடும்.